சென்னையிலேயும் ஒரு பெரிய growth ஆகக்கூடிய ஏரியா அப்படின்றது சென்னை சவுத் சைடு தான். சவுத் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் growth ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிற சைட் வெறும் 3 கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லேண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மட்டும் இல்லைங்க, அவுட்டர் ரிங்லேருந்து உரகடம் போகக்கூடிய 6 வழிச்சாலையிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியாவிலேயும் இந்த ரூபி பில்டிங் அப்படின்றது ஒரு பெரிய லேண்ட்மார்க். ஸோ இந்த லேண்ட்மார்க்லேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான இடத்துல லொக்கேட்டாக இருக்கு அப்படின்றது. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே இங்கே ஆல்ரெடி பிளாட்டை புக் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பிளாட்ல இந்த லேண்ட்ல எந்த அளவுக்கு மக்கள் டிமாண்ட் காட்டுறாங்க அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் தான் இங்கே லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆயிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே குறைஞ்சது 500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் வரையும் இங்கே growth ஆக போகுது. அதனால இப்பவே நீங்க இங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மெயின் ரோடுங்க. ஆக்சுவலி மெயின் ரோடு அப்படின்னு தாண்டி இது ஒரு பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. அதாவது வெறும் 300 மீட்டர்ல உங்களால இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிக்கிற முடியும். இப்போ தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம லேண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா 100 ரோடா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இந்த ரோட 100 ரோடா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லேண்டோட வேல்யூமே அதிகமாயிடும். இந்த ப்ராஜெக்டோட growth எப்படி இருக்கும்போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா growth பத்தி கவலையே படாதீங்க. நீங்க தீபாவளிக்கு முன்னாடியே வாங்கினீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் growth தான் வாங்க போறீங்க. அதையும் தாண்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க அதிகமாக growth பார்க்க முடியும் சொன்னேன் இல்லையா? இப்போ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்லயுமே உங்களால ஒரு நல்ல growth எதிர்பார்க்க முடியும். ஸோ இதே கம்பெனி சரியா 2022ல இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண அன்னைக்கு கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அன்னைக்கு இங்கே ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபாய். வந்தா கேட்டு பாருங்க. ஆனா இன்னைக்கு 2025 ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5200 ரூபாயில இருந்து 5500 வரை போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த லேண்ட்ல இந்த பெல்ட்ல எந்த அளவு growth இருக்கு அப்படின்றது. இவங்க லேண்ட் மட்டும் இல்லைங்க, நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க நம்மளுக்கு வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க சைட் ஷெட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது, இங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறாங்க, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்ங்க. சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட நேம் மெடோரா. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் ஆத்தனூர்ல கடை இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கிராண்டா என்ட்ரன்ஸ் ஒரு ஆர்ச் இருக்குது. இது இல்லாம சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பிளாக் டாப் ரோட் நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிளாக் டாப் ரோடு இதோட நிக்க போறது இல்ல, இது இல்லாம இன்னொரு பிளாக் டாப் ரோடும் இதுக்கு மேலே போடுறாங்க. ஸோ இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமா 3 ஆர்ச் கொடுத்துருக்காங்க, 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ இவங்க டிடிசிபி மற்றும் நேரா அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்க அப்படின்னா சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. ஸோ சிஎம்டி அப்ரூவல்ல ரேட் ரொம்ப கூட அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதுல இருந்து வெறும் ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அதை விட எக்கச்சக்கமா ரேட் ரொம்ப கம்மியா வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல உங்களால உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு இவங்க அமெனிட்டிஸ் பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்ற வழி எல்லாமே சரி, இல்லை இந்த ப்ராஜெக்ட் சுத்தி பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாமே வீடுகளாக தான் இருக்குது. சரி பார்க்கும்பொழுது உங்களால இங்கே உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சரியா ஒரு 3 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னையில சவுத்துல எந்த அளவுக்கு growth இருக்கு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. போடக்கூடிய எல்லா பேருமே சவுத்துல யாரெல்லாம் லேண்ட் போடுறாங்களோ போடக்கூடிய எல்லா பேருமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மென்ஷன் பண்ணி தான் போடுவாங்க. அப்படி போட்டாலுமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா சரியா 3 கிலோமீட்டர்ல உங்களால கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம அதிகபட்சம் 5 நிமிஷத்துல உங்களால வண்டலூர் ஜூக்கு போய்க்கிற முடியும். இது இல்லாம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனையும் உங்களால
ரீச் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி அவுட்டர் ரோடு சென்னையை ஃபுல்லா கனெக்ட் பண்ணக்கூடிய அவுட்டர் ரோடையும் உங்களால 5 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாம ஸ்ரீராம் ஐடி பார்க் உங்களால 10 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம தாம்பரம் எடுத்துக்கலாமே. ஸோ தாம்பரத்தை உங்களால இங்க இருந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கட்டும், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கட்டும், இங்க இருந்து சரியா ஒரு 10 to 15 நிமிஷத்துல ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா பாத்துக்கங்க. ஸோ 10 நிமிஷத்துல உங்களால இந்த இடத்துல போய்க்கிற முடியும் அப்படின்னா சரி பார்க்கும்பொழுது இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட் அப்படின்றது நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. சங்கமம் ப்ராப்பர்ட்டியோட மெடரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 3.5 ஏக்கர்ஸ். ஓகேங்களா? அதுல இவங்க இப்போ 74 பிளாட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்க 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட் எல்லாம் அவைலபிளா இருக்குது. அதையும் தாண்டி இப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களால எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட் வாங்கிக்க முடியும். கார்னர் பிளாட்ஸ் முதல் கொண்டு உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லேண்டை பொறுத்தவரை நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த லேண்ட் இன்னுமே லான்ச் ஆகல. தீபாவளிக்கு அப்புறம் தான் இவங்க ப்ராப்பரா லான்ச் பண்றாங்க. இது பெரிய விஷயம் இல்ல. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட 15 பிளாட் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க மக்கள் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு முன் வராங்க அப்படின்றது. அப்படின்னா இந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியாவா இருக்குது. ஸோ இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இப்போ பிஃபோர் லான்ச்சிங்ல இருக்குது. ஸோ லான்ச் அப்படின்றது தீபாவளிக்கு அப்புறம் தான் லான்ச் ஆகுது. தீபாவளிக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய் நீங்க அதிகமாக தான் வாங்குவீங்க. ஆனா அப்ப வாங்காதீங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா பிஃபோர் தீபாவளிக்கு முன்னாடி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களால 500 ரூபாய் கம்மியா வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 4000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்க 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் எல்லாம் அவைலபிளா சொன்னேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்க இங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு 28 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க ஒரு இடம் வாங்கிக்க முடியும். ஸோ இவங்க லேண்ட் மட்டும் இல்லைங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வீடுமே கட்டி தர்றாங்க. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க உங்களுக்கு வீடுமே கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இடம் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். இடத்தோட தனி வீடு 46 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 46 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK கிடையாதுங்க, 2 BHK. ஓகேங்களா? ஸோ அதுவும் இந்த ஏரியாவில் இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில் ஃப்ரெஷ் லோயிட்டு பக்கத்தில் இந்த அளவுக்கு முக்கியமான இடங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது 46 லட்சம் ரூபாய் அப்படின்றது அதுவும் 2 BHK அப்படின்றது ரொம்ப 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 ஒரு ரீசனபிள் ரேட்டுங்க. இப்போ நான் சொன்ன ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சைட்டில் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி புக் பண்ணா மட்டும்தான். லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் லான்ச்சிங்க்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மினிமம் 500 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் நீங்க இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ ஸ்கூலை பொறுத்தவரை சாய் நிக்கெட்டன் ஸ்கூல் இருக்குது. ஸோ சாய் நிக்கெட்டன் ஸ்கூல்ல நீங்க அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 5 நிமிஷத்துல உங்களால வேலம்மாள் ஸ்கூல் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஸ்ரீ நிக்கெட்டன் ஸ்கூலும் இருக்குது. அதுவுமே உங்களால அதிகபட்சம் 5 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஒரு 4 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, TMG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இது இல்லாம SRM யூனிவர்சிட்டியும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்க அதிகபட்சம் 4 to 10 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். சோ ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹிந்து முஸ்லிம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது இல்லாம SRM போனீங்க அப்படின்னா SRM உள்ளுக்குள்ள மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலும் நிறைய இருக்குது. சோ இது பார்க்கும்போது நீங்க உடனே வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் எதுக்குமே பஞ்சம் இருக்காது. எல்லாமே இங்க இருந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே 5 to 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்க ரீச் பண்றதாங்க. இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதாவது ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் காமிச்சிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா பக்கத்துல என்ன லொகேஷன்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டை டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ ஃபைனலா உன்னோட ஒப்பீனியன் என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல ஐடி கம்பெனி ஒர்க் பண்றீங்க இல்ல உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேண்ட் எக்ஸாக்டா சூட் ஆகும். அதேமே தாண்டி எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கணும், இடம் போட்டே அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த லேண்ட் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு பக்கத்துல எக்கச்சக்கமான ஐடி கம்பெனியும் இருக்குது, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குது, சுத்தி குடியிருப்பு இருக்குது. ஸோ பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது 4000 ரூபாய்க்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனபிள் ரேட்டுங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் பாரு உங்களுக்கு அமீர் டாடா பாய், see you.